ஹாய் மாமா, எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கேன்னு வேற கேக்குறியா? 3 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை படிக்கிறதுக்காக இங்க ட்ரெயின் ஏற்றிட்டு போகும்போது என் உடம்பு மட்டும்தான் இங்க இருந்து போச்சு. எனக்கு இப்பதான் உயிரே வந்த மாதிரி இருக்குமா. மாமா, 3 வருஷத்துல நான் படிச்ச படிப்பை கத்துக்கிட்டேனா இல்லையோ, ஆனா நீங்க நல்லா பேச கத்துக்கிட்டீங்க மாமா. தெரியாமதான் கேக்குறேன், இந்த 3 வருஷத்துல எவ்வளையாவது பார்த்து பேசி கரெக்ட் பண்ணி பிக்கப் பண்ணிட்டீங்களா? இந்த வருஷமாவது கல்யாண சாப்பாடு போடுவீங்களா? இந்த மாமன் மனசுல ஒரு மனக்கோட்டை கட்டி வச்சிருக்கேன். அதுக்கு உரிமையானவ இந்த அத்தை மகன் நீங்க இருக்கும்போது இந்த மாமன் வேற யாரம்மா கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண போறேன்? மாமா, நல்லா நல்லா பேச கத்துக்கிட்டீங்க. இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. கிண்டலா? காயத்ரி, அந்த விண்ணோடு விளையாடும் வெண்ணிலவு ராத்திரி, என்னோடு விளையாடும் பெண்ணிலவு இந்த காயத்ரி. உனக்காக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். உன்னோட உத்தரவு குயிலோசையாக வந்தால் நான் இந்த ரயிலோசையும் நிறுத்தி விடுவேன். சூப்பர் மாமா. ராத்திரி காயத்ரி, குயிலோசை ரயிலோசை, வா வா, கவிதை கவிதை. காயத்ரி, நான் இப்ப வரல எது சொன்னாலும் நீ விளையாட்டாவே எடுத்துக்கிற. எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சோம், நான் நேராவே கேட்க போறேன் காயத்ரி. கேளுங்க மாமா. காயத்ரி, உண்மையை சொல்லு. உனக்கு இந்த மாமாவோட மனசு புரியலையா, இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? பட்டப்படிப்பு படிச்ச உனக்கு இந்த படிக்காத மாமன் மேல இருக்கிறது வெறும் பாசம் மட்டும் தானா, இல்ல அதுக்கு மேல எதுவுமே இல்லையா? மாமா, இந்த படிச்ச பட்டங்கிறதெல்லாம் வெறும் காகிதம் தான் மாமா. உங்க ஞாபகம் மட்டும் இல்ல இந்த 3 வருஷமா உறங்க விடாம துரத்திக்கிட்டே இருக்கு மாமா. மாமா, உங்களோட உயிர் 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போச்சோ அதை பத்திரமா நான் திருப்பி கொண்டு வந்திருக்கேன் மாமா. நான் என்னைக்குமே உங்களுக்கு மட்டும்தான். காயத்ரி, நீ சொல்றலாம் நிஜம்தானா? இது கனவா இல்ல நிஜமானு எனக்கு தெரியலையே. ஐயோ மாமா, நம்ம காதலுங்கிறது கனவு நம்ம இவ்வளவு நல்லா நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்மளோட காதல் கல்யாணத்துல நினைவாக போகுது மாமா. இங்க பாருங்க, வீட்டுக்கு போன உடனே நம்ம கல்யாண விஷயத்த நான் அம்மா கிட்ட பேசுறேன். ரொம்ப சந்தோஷம் காயத்ரி. அத்தை போன் பண்ணி எங்க காணான்னு கூப்பிடறதுக்குள்ள நம்ம வீட்டுக்கு போயிடும். சரி மாமா. ஆமா, நம்ம வீட்டுக்கு எப்படி போறோம்? எப்படி போறோம்? கார்ல தான். கார் வெளியே நிக்குது. ஐயா, கார்லயா? முடியாது முடியாது, என்னால எல்லாம் கார்ல வர முடியாது. நீங்க என்ன இப்ப இங்க இருந்து தூக்கிட்டு தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போகணும். அது சரி, நான் தூக்கிட்டு உன்ன போனோம்னு வச்சுக்க, காலங்காத்தால இந்த செட்டிபாளையத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளதான் வேடிக்கை பார்ப்பாங்க, நம்மளால முடியாது. மாமா மாமா மாமா, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நீங்க என்ன தூக்கிட்டு போனாதான் நான் வருவேன், இல்லன்னா நான் வரமாட்டேன். நீ பிடிவாதம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டியா? இனி யாரு வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி, எனக்கு என்ன, தூக்கிட்டே போறேன். ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா காதல் பரத்த மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு திரியற? கண்டதெல்லாம் கனவா? ஆமா, உன்ன மாதிரி அழகான பொண்ணு முன்னாடி சுத்தினா காதல் பரத்த மாதிரி தான் தெரியணும். ஐயோ மாமா, உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். அது ஒண்ணு இல்ல காயத்ரி, சும்மா. காமா, கார் எங்க இருக்கு? வெளியே நிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது, முதல்ல வீட்டுக்கு வா, அதுக்கப்புறம் நான் பேசுகிறேன்.